கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டான் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் இப்போது வீடியோஸ் போடாமல் இல்லை. இப்போது தக் லைஃப் படத்தை பற்றியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு இது விமர்சனம்னு எடுத்துக்க வேணாம். எனக்கு இதை பற்றியில் ஒரு சில தக் லைஃப் படத்தை பற்றியில் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த டேரக்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபீல்ட் அவுட் ஆகிற இடம் வந்தோன்னா அதை சமாளிக்கிறது அவங்க சில படங்களை கையாளுறாங்க. அந்த அடிப்படையில் இப்போது ஏற்கனவே நம்ம வந்து கேம் சேஞ்சர், இந்தியன் 2 படங்கள்லாம் சங்கர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அந்த படங்களை பார்க்கும்போது அதில் இருக்க காட்சிகள், அதாவது சீன்ஸ் வந்து கதை பழசு, வசனம், அந்த எடுக்கும் முறை, அது சொல்லும் விதம் இதெல்லாம் தனி. ஆனால் சீன் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப 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 பழைய சீனாகவே இருந்தது. அதே தான் இப்போ தக் லைஃப்லேயும் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் வந்து அவரோட படங்களோட விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்சியமாக ரொம்ப அசால்ட்டாக அந்த படங்களை பற்றின கருத்துக்களை வெளியிடுவார். அது எதனாலன்னு நான் ரொம்ப நாள் யோசித்தேன். இப்போ என்னன்னாக்கா அவருக்கு வந்து எப்படியும் ஒரு 60s மேலே இருக்கும், இல்லை 60 வச்சுக்கிட்டால் கூட அவர் வந்து குறைஞ்சது ஒரு 40 வருஷம் கிட்டத்தட்ட 45 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து சினிமா பார்த்துருப்பாரு. மோஸ்ட்லி தமிழ் படங்கள், அப்புறம் வேறு மொழி படங்கள்லாம் பார்த்துருப்பாரு. அதனால் எந்த படத்தை பார்த்தாலுமே அந்த படங்களில் வந்து ஏற்கனவே பார்த்த படங்களோட காட்சிகளும் பார்த்த படங்களோட வசனங்களும் அந்த திரைக்கதை எல்லாமே இது ரிப்பீட்டடாகவே இருக்கும். அதனால் எந்த படத்தை பார்த்தாலுமே ஒரு சலிப்பு அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் எல்லா படத்தையுமே ரொம்ப ஒரே மாதிரி ஸ்கேலில் ரொம்ப அலட்சியமாக, மிக நல்ல படங்கள் எல்லாம் கூட அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக அலட்சியமாக சொல்லிகிட்டே வருவார். அதை வந்து எதனால் அவருக்கு அப்படி ஏற்படுத்துங்கிறத நான் இப்போ பார்த்தேன். நானுமே சினிமாவை வந்து பல வருஷமாக வாட்ச் பண்ணுறேன். இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ இந்த தக் லைஃப் படத்தை பார்க்கும்போது இந்த தக் லைஃப் படத்தில் பிற படங்களோட காட்சிகள் இருந்தால் கூட அது வந்து ஒரு அதை சொல்லலாம், இது வந்து 10 படத்துலேயே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் தன்னோட படத்துலையே வச்ச சீன்ஸையே திருப்பி அதே சீன்ஸை வைக்கிறத மணிரத்னம் ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு. இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லாங் ட்ரௌசர் சட்டை போட்டு, ட்ரௌசர் தெரியாத ஒரு லாங் சட்டை போட்டுட்டு சிம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த நாயகரில் கமல்ஹாசன் வந்து இதே மாதிரி ஒரு லாங் சட்டை போட்டு, ட்ரௌசர் தெரியாத ஒரு சட்டை போட்டுட்டு வந்து மும்பை பீச்சில் உட்காந்துருப்பார். அப்போ தான் அந்த யார் அடித்தாரோ சாங் இருக்கும். அதே பாணியில் இதுலேயும் இந்த இது வச்சுட்டு இதில் அதே ரஹ்மான் வர அந்த பாணி வரணுங்கிறதுக்காகவே செஞ்சாரோ இல்லை என்னவோ தெரியல, படம் பூரா எதுக்கு எடுத்தாலும் அஞ்சு வண்ண பூவேன்னு அந்த சாங்கை அதே மாதிரி போட்டுறாங்க. இந்த கதாநாயகி வந்து அந்த ஸ்ட்ரிப்பை காமிச்சோன்னே தற்கொலை பண்ணிக்கிற சீன் வந்து எவ்வளோ அறுதபலசான சீன் இது கிட்டத்தட்ட 80s 70s வந்த படங்களில் தான் கதாநாயகி வந்து தன்னை ஒருத்தன் இது மாதிரி பயமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சினிமா எவ்வளோ வளர்ந்து விதி படத்தில் வந்து தன்னை வந்து இது பண்ணவனை வந்து எதிர்த்து வழக்கு போடுறது, அப்புறம் அவனை வந்து எப்படி மேரேஜ் பண்ணுறது, அப்புறம் அவனை வேணான்னு சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஜிவி பிரகாஷும் திவ்ய பாரதி நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவர் வந்து தான் வந்து அந்த பொண்ணை இதாகிட்டு அது இல்லைங்கிறதுக்காக பல முயற்சிகள்லாம் பண்ணும்போது கடைசியில் அந்த பொண்ணு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு போகிற அந்த சீன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணு வந்து தன்னை ஏமாத்தினோட எவ்வளோ அலட்சியமாக அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு டக்குன்னு அந்த மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு போகிற அந்த சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பெண்கள் இப்போ வந்து எவ்வளோ முன்னேற்றமான இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கெட்டு போனவனை கட்டிக்கக்கூடாதுங்கிற அந்த கட்டிச்சு வைக்கணுங்கிற அந்த கதையெல்லாம் மாறி இப்போ எவ்வளோ விஷயங்கள் மாறி போனப்போ இத்தனை வருஷம் கழித்து மணிரத்னம் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை மாதிரி வந்து கதாநாயகி கெட்டு போனோன்னா உடனே மாடியிலேருந்து ஒன்று தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு காட்டுறது எவ்வளோ மோசமான சீனு. அப்புறம் லாஜிக் இல்லாத கதைகள் இருக்குது, ஆனால் பெரிய அறிவுஜீவிகள் இன்டெலெக்சுவல்ஸோட படமாக அறியப்படுது கமல்ஹாசன், மணிரத்னம் போன்றவங்கெல்லாம். இந்த கதையை வந்து அவர் எதுலேருந்து தொடங்குறாரு, அமரனுக்கு வந்து சந்திராவை இது பண்ணி கொடுக்குறேன்னு தேடி கொடுக்குறேன்னு சொல்லி தான் தேடி கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு கேவலமான ஒரு கதைகள்லாம் போகிறானுங்க, திரிஷாக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த கதையோட இன்னொரு பாட்டு இருக்குல்ல, அந்த சந்திரா அமரனை தேடி போகிறாங்கிறத ஒரு சொன்ன வார்த்தையிலே அவர் சந்திரா வந்து அமரன் இருக்கானா அப்படின்னு கேட்குற அந்த அளவுக்கு சந்திராவுக்கும் அறிவு இருக்குது. சந்திரா வந்து ஒரு போலீஸ்கார் வளர்க்குறாரு. அந்த போலீஸ்கார்கிட்ட ஒரு நாளும் இந்த மாதிரி அமரன் எனக்கு ஒரு அண்ணன் தான் அவன் காணும் அப்படின்னு சொல்கிறதோ, அந்த போலீஸ்கார் கண்ணு முன்னாடி தான் ஒரு பையனை கேடயமாக தூக்கிட்டு கமல்ஹாசன் எஸ்கேப் ஆகி போகிறாரு.
தலைமுறையாக நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறோன்னு அசோக் செல்வன் சொல்கிறாரு. 3 தலைமுறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த தக்கு கமல்ஹாசன் கிட்ட தான் அந்த அமரன் இருக்காங்கிறது ஒரு நாளும் போலீஸ்காரருக்கோ போலீஸ்காரோட அப்பாவுக்கோ போலீஸ்காரோட தாத்தாவுக்கோ தெரியாது. இந்த சின்ன லாஜிக் கூட தெரியாது. இந்த தசாவதார் படத்தில் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் ஆகி கமல்ஹாசன் குடும்பமும் கமல்ஹாசனும் அசினும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. போலீஸ் வந்திருக்குன்னு போலீஸாக வந்து பல்ராம் நாயுடு எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பும்போது அப்போல்லாம் அசினும் கமல்ஹாசனும் ஒளிஞ்சே இருப்பாங்க. கடைசியாக கமல்ஹாசன் கிளம்பும்போது யார் என்ன என் பேர் பல்ராம் நாயுடு அடிப்பார். அப்போ தான் வந்து கமல்ஹாசன் வந்து ஐயோ அப்படின்னு வெளியில் வருவார். அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். இந்த ஸ்லாங்கில் வச்சு அது பல்ராம் நாயுடு தான் கமல்ஹாசன் கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளோ சில்லியான திரைக்கதைகள் சில்லியான சீன்ஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு மோசமான காட்சிகள் வைக்கிறீங்க. வசனம் எல்லாம் ஒரே அறுத பழசான வசனங்கள். இன்னொரு வந்து இந்த டைலாக் வந்து பேசும்போது ஒருத்தர் பேசும்போதே நிறுத்திட்டு அடுத்தவங்க பேசுகிறத இல்லாமல் மணிரத்னம் பாலச்சந்திரன் ஒரு புது பாணி கண்டுபிடிச்சாங்க. ஒரு வசனம் பேசினா எதிரில் இருக்கணும் கூடவே வசனம் பேசுகிறது. அந்த 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க எதுவுமே தெரியாதுங்கிறது. அந்த மாதிரி ஒரு கதை. கமல்ஹாசன் வந்து பல வருஷமாக கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒப்பும் இல்லை விஷயத்தில். கமல்ஹாசன் ஏன் ஃபெயிலியராக இருந்தார் சினிமாவில், ரஜினிகாந்த் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா ரஜினிகாந்த் தான் மேலே ஒரு அடி கூட பட மாட்டாங்க. ஆனால் கமல்ஹாசன் இந்த படத்தில் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோ கேரக்டர் இவ்வளோ அடியாக வாங்குவார், இவ்வளோ இது பண்ண அந்த ஆக்சுவலாக ஒரு ஃபைட்டு கேங் வாரில் அடிபட்டுருச்சு, ஒரு இதில் ஃபுட் ஆகும், அது மாதிரி சீன்ஸ் வச்சுருந்தா கூட இது தேவையில்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளார இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளார போய் ஒரு காங்கிரீட் அவர் மேலே விழுந்துருச்சு, அதில் ஒரு அடிபட்டாருன்னா அதில் ஒரு சீன். ஒரு உடம்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தாங்கன்னு ஒரு கணக்கு இல்லையா? காங்கிரீட்லாம் விழுந்தா ஒருத்தன் மனுஷன் குழப்பானா? ஒரு சீன் வைக்கிறப்ப இது நியாயமாக இருக்கா? ஒரு டெம்பர்னு ஒரு தெலுங்கு படத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்து காங்கிரீட்டை புட்டிங்கி அடிப்பார். அதை கூட நம்பிடலாம். காங்கிரீட் உடம்புல விழுந்த ஒருத்தன் பொழைச்சிடுவான்னு நீங்கள் கதை காட்டுறானுங்க. இவ்வளோ மோசமான சீன்ஸ் வச்சா படம் எடுப்பீங்க? நீங்கள் கதையை வச்சுக்கோங்க, திரைக்கதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. ஒரு சீனு ஒரு 60-70 சீன் வைக்கிறீங்க. அந்த சீனில் இது புது சீனாக இருக்கணும், இது புது சீனாக இருக்கணும், இது புது சீனாக இருக்கணும் ஒன்று இருக்கா இல்லையா? எல்லா சீனுமே பழைய சீனு. நீங்கள் இப்போ கேம் சென்டரில் போய் உட்காந்தோன்னே எடுத்தோன்னே அந்த இந்தியன் டூரில் போய் உட்காந்தோன்னே எடுத்தோன்னே அந்த டீச்சர் வந்து வேலை கிடைக்கலான்னு மாடியிலேருந்து தக்கல் பண்ணி விடுவோம். அப்போவே ஐயோ இது என்னடா கதை, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுடா அப்படின்னு. இப்போல்லாம் டெட்டு வச்சு கவர்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. டெட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட்டில் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். இதுக்கு யாருக்கும் பிரைப் கொடுக்க வேண்டியதில்லை, பிரைப் வாங்க வேண்டியதில்லை. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் சங்கர் படம் எடுத்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த ஒரு பையனை காணாம கண்டுபிடிக்கிறது என்ன இப்போ உலகமாக அதிசயமா? அதுவும் எய்த்தாப்பில் கடைசியில் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் ஆஸ்திரேலியா இருந்துச்சா லண்டனில் இருந்துச்சா தேடிட்டு வந்த கை திருடங்கிட்ட பையன் இருந்திருக்கான், போலீஸ்கிட்ட பொண்ணு இருந்திருக்கு. அந்த பையன் போலீஸ் வேறு சொல்கிறான், போலீஸோட பையன் 3 தலைமுறை நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னா 3 தலைமுறை ஃபாலோ பண்ணும்போது இந்த அமரன் தான் அவரோட அடாப்டேஷன்னு. இந்த காட்ஃபாதரோட கதையை வச்சு மணிரத்னம் கிட்டத்தட்ட அவர் கரியரில் ஒரு அந்த ரொமான்ஸ் சப்ஜெக்ட்ஸை தவிர பாக்கி எல்லா படத்துலையும் காட்ஃபாதரோட சீன்ஸ் தான். காட்ஃபாதருங்கிறது என்னென்னா அந்த சொந்த பையன் கிடையாது. அந்த காட்ஃபாதர் ஒரிஜினல் காட்ஃபாதரில் வந்து எடுத்தோன்னே ஒரு பையனை காட்ஃபாதருக்கு ஒரு கிறிஸ்டியன்ஸில் சொல்லுவாங்க காட்ஃபாதர் காட்சன்னா ஞானஸ்தானம் வாங்கின பையன். அந்த பையனை வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் சன்னு தான் அவரை காட்ஃபாதரை காப்பாற்றுறாருங்கிறது தான் அந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ஸோட கதை. அந்த ஒரு படத்தை வச்சு மணிரத்னம் இது வரைக்கும் அவர் கெரியரில் எவ்வளோ படம் எடுத்திருக்காரோ இந்த ரொமான்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் விட்டுட்டு அவர் எடுத்த அவ்வளோ படத்துலையும் காட்ஃபாதரோட சீன்ஸ் தான். இதை வந்து எத்தனை வருஷம் கழிச்சு இதை பார்க்குறது? இப்போ எவ்வளோ சினிமா மாறிடுச்சு, எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ சினிமா கதை சொல்கிற பாணிகள் எவ்வளோ மாறிடுச்சு. இதில் என்னைக்கும் இல்லாத தலைவலி மணிரத்னம் படத்தில் வசனம் குறைவாக இருக்கும். இந்த படத்தில் பேசி தள்ளுறாங்க. சினிமாவை நாம் வந்து சீனியர் ஆகிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டதுங்கிறதும் ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வந்து பார்க்குற ஆடியன்ஸை கழுத்தில் ஏறி கத்தி வச்சா இருக்காது. நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.